அவங்க நிர்ணயிச்சிருக்கக்கூடியவங்க கூட அருணா ஜெகதீசன் அவங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கும் அவங்க தான் ஒரு நபர் கமிஷனா அமைக்கப்பட்டாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல விசாரணை எல்லாம் நிகழ்த்தி ஒரு 27 ஆபீசர்ஸ் மேல வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் பண்ணி இதை வந்து துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கணும்னாங்க. ஆனா அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கே வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் உயர் பதவிக்கு கொடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணைன்னு வரும்போது விசாரணை கமிஷன் நல்லா பண்ணாலும் அதை சார்ந்த நடவடிக்கை எடுக்கக்கூடியது எப்படி அரசாங்கம் எடுக்குதுங்கிறது நமக்கு திருப்திகரமா இல்லை. இது பல இடத்துல வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு. அப்ப கட்டாயமா இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சிபிஐ விசாரணைக்கு போகணும். அப்ப சிபிஐ விசாரணைன்னா இன்னைக்கு வந்து இது ஒரு 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 நபர் கமிஷன்ங்கிறது வந்து தமிழக அரசாங்கத்தினால அமைக்க பெறுறவங்க. அப்ப அவங்க அந்த தமிழக அரசாங்கத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் எது மேலேயும் வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்களே அப்படியே அந்த கமிஷன் பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இதே வந்து ஒரு சிபிஐ வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சிபிஐ வந்து என்கொயரி பண்ணி அதுல ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது ஒரு வெறும் மாநில அரசாங்கம் மட்டும் வந்து அதை நிறுத்திட முடியாது. அதுக்கு மேல கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க.